அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த வகுப்பில் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் திருக்குர்ஆன் வசனங்களுடைய அர்த்தத்தையும் அதில் உள்ள இலக்கண விதிகளையும் நம்ம அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் 97வது வசனத்தில் ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அந்த விடுபட்ட இடத்துலேருந்து இப்போ ஆரம்பிக்கிறோம். அதுக்கிடையில் இந்த 2-3 நாட்களாக ஜுரம் காரணமாக நிகழ்ச்சி ஒளிபரப்ப முடியலை. அதையும் ஒரு தகவலாக பதிவு செய்து கொள்கிறேன். இந்த 97வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சென்ற வாரம் சொன்னதனுடைய ஒரு ரிப்பீட். குல் நபியை நீங்கள் கேளுங்கள்னு சொல்லலாம், சொல்லுங்கள் என்றும் சொல்லலாம். மன்கான் அதுவன் லி ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ இன்னஹு நஸ்ஸலஹு அலா கல்பிக்க, அவர்தான் இந்த வேதத்தை உமது உள்ளத்திலே இறக்கினார் இப்படின்னு இது ஆரம்பிக்கிறது. இதில் நம்ம அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ அதுக்கு உரிய பதில் எப்படி இருக்கணும்னா அதுக்கு பொருத்தமாக இருக்கணும். இது பொருத்தமாக இல்லை. ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவரை நான் தண்டிப்பேன், அல்லது அவர் அறியாமல் இருக்கிறாரு, அது எனக்கு ஏற்க முடியாது அப்படி சொன்னால் தான் இந்த ஷரத்துக்கு ஜவாபு பொருந்தும். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோண்டா ஷரத்து தானே, அதுக்கு ஒரு முடிவாக ஜவாபு சொல்லணும். அந்த ஜவாபு எப்படி இருக்கணும்னு கேட்டால், இந்த ஷரத்துக்கு பொருத்தமாக இருக்கணும். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறீர்களோ அவருக்கு நரகத்தில் போடுவேன் அப்படின்னா அது பொருத்தம். யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறீர்களோ அவர் தான் இந்த குர்ஆனை இறக்கினார்னா ரெண்டுக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இந்த வார்த்தை அமைப்பு பார்க்கும்போது. அது ஏன் வருதுன்னு கேட்டால், எழுத்து வடிவில் இப்படி பார்க்கும் பொழுது அந்த ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். பேச்சு வடிவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லா மொழியிலையும் இருக்குது. அதாவது ஷரத்தை சொல்லுவாங்க, அதனுடைய ஜவாபை வேறு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் அந்த ரெண்டுக்கு மத்தியில் அந்த ஜவாபு விடுபட்டு இருக்கும். அதை நம்ம சிந்தனையை கொண்டு என்ன செஞ்சிடலாம், அறிந்து கொள்ளலாம். உதாரணமாக, யார் என்னோடு மோதுகிறீர்களோ, இது ஷர்த்து. தமிழில் சொல்லுவீங்களேன், யார் என்னோடு மோதுகிறீர்களோ இது ஷர்த்து. நான் அவர்களை தண்டிப்பேன், முறியடிப்பேன், இது ஜவாபு. பொருந்தது. இது யார் என்னோடு மோதுகிறீர்களோ அவர்களை நான் முறியடிப்பேன். இப்போ ஷரத்தும் ஜவாபும் மேட்ச் ஆகுதா, கருத்தில் மேட்ச் ஆகுது. இப்படி சொல்லாமல் என்ன செய்வாங்கன்னா, நான் தமிழில் இருக்க எல்லா பாஷையிலையும் யார் என்னோடு மோதுகிறீர்களோ நான் பொல்லாதவன் அப்படின்னு பேசுவோம். அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகலை. நேரடியாக பார்த்தோம்னு சொன்னால், யார் என்னோடு மோதுகிறீர்களோ நான் மோசமானவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் நான் மோசமானவன்கிறது இதுக்கு பதில் இல்லை. என்னோடு மோதுகிறீர்களோன்னா அவனுக்கு நீ என்ன செய்வேன் அதை தான் சொல்லணும். அப்போ நான் மோசமானவன் எழுது கிரகித்து நம்ம என்ன விளைவிக்கிறோம்னு கேட்டால், நான் மோசமான ஆளாக இருக்கிறதுனால உன்னை முறியடிப்பேன் அப்படிங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கிது. அதுதான் ஜவாபு. அந்த ஜவாபு இந்த நான் மோசமானவன் என்றதில் இருந்து உணரப்படுகிறது. அதாவது யார் என்னோடு மோதுகிறார்களோ அல்லது யார் என்னை அடிக்கிறார்களோ நான் பொல்லாதவன் அப்படின்னு இப்படி பேச்சில் இருக்கு. எழுத்தில் இப்படி எழுத முடியாது. எழுத்தில் அதுக்கு ஷரத்துக்குரிய ஜவாபை தான் எழுதணும். ஆனால் பேச்சில் என்ன செய்வோம்னு கேட்டால், இந்த ஷரத்தை சொல்லிவிட்டு ஜவாபுக்கு அடுத்த ஸ்டேஜே சொல்லுவோம். ஷரத்தை சொல்லிவிட்டு சஸ்பென்ஸாக வெட்டுருவோம். மோதி பார்த்த அப்படின்னு நிறுத்திடுவோம். அந்த சைகையில் என்ன அந்த ஜவாபு விளங்கி போயிடும். யாராவது என்னோடு மோதினால் இப்படி கையை காட்டுவான், மேடைகள் கூட சொல்லுவான், வேறு விஷயத்துக்கு போயிடும். அப்படியே மோதினால் என்னப்போ செய்வேன்,
அதை சொல்ல மாட்டான். சொல்லாவிட்டாலும் அவன் அந்த சைகை செய்து அந்த துணியில் சொல்லும் பொழுது மோதுனா இவன் வந்து திருப்பி அடிப்பான், அதை தான் சொல்கிறான், இது பழகிக்கிறோம். அதனால் இந்த குரானை வந்து விளங்காத ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், என்னங்க இந்த ஷர்த்துக்கும் ஜவாபுக்கும் சம்மந்தம் இல்லையேம்பாங்க. மன்கான அதுவன் ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருந்தார்களோ இருப்பார்களே, ஆனால் அதற்கு எந்த ரீசனும் இல்லை அப்படிங்கிறது மறைஞ்சு நிற்கிது. ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை. லா வஜ்ஹ லில் அதாவத்திஹி, அவரை பகைப்பதற்கு எந்த ஒரு வஜ்ஹும் இல்லை, காரணமும் இல்லை. இப்படின்று தான் இதனுடைய ஜவாப். உண்மையான ஜவாப் எது? மன்கான அதுவன் ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு யாராக எதிரியாக இருந்தால் அது சரியல்ல அப்படின்னு ஒளிஞ்சிருக்குது. ஏன்னு கேட்டால் அவர் தான் இந்த உள்ளத்தில் இறக்கி தந்தவர். அப்படி இருக்கும்போது எப்படி எதிரியாக இருப்ப நீ யாரை எதிரி நினைக்கிறியோ அவர் தான்ப்பா எனக்கு இந்த குரானை தந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த பகையை, ஜிப்ரீலை பகைப்பது தப்பு என்கிற கருத்து உள்ளே அடங்கி இருக்கிறது. அது குரானில் வந்து எழுத்து வடிவமாக நம்ம புஸ்தகமாக தரலை, பேச்சு வடிவமாக வந்ததுனால மக்கள் பேச்சின் போது எப்படியெல்லாம் பயன்படுத்துவார்களோ அப்படியெல்லாம் என்ன செய்யலாம், அந்த பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த மாதிரி நிறைய குரானில் இருக்கும். அதாவது ஷர்த்து சொல்லப்படும், அதுக்கு ஜவாபு சொல்லப்படாது. ஜவாபு இல்லாமல் என்ன செய்யும், அதுக்கு அடுத்து வேறு ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த வேறு ஸ்டேஜை வச்சு நம்ம என்ன விளங்கிக்கிறோம்னு கேட்டால் இது வந்து சரியானது இல்லை, இதுதான் அதனுடைய ஜவாபு விளங்கிக்கிறோம். இப்போ மறுபடியும் பாருங்கள், குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மன்கான் அது ஒல்லி ஜிப்ரீல, யார் ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறாரோ ஃபைன்னஹு அவர்தான் நஸ்ஸலஹு இதை இறக்கினார். பொருந்தலையில் ஜிப்ரீலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாரோ அவர்தான் இந்த குரானை இறக்கினார்னா அந்த எதிரியாக இருக்கிறாரோங்கிற அதுக்கு உரிய ஜவாபாக இது பதிலாக இல்லை. அதனால் என்ன பதில் இருக்குதுன்னு நமக்கு விளங்குது. என்னது, ஜிப்ரீலுக்கு எதிரிங்கிறாங்க, அந்த ஜிப்ரீலை எதிரியாக இருப்பது தப்பு. எதனால் தப்பு? காரணம் தான் சொல்லப்படுது. ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருப்பது ஏன் தப்புன்னு கேட்டால் அவர் தான் இந்த குரானையை அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உன் உள்ளத்தில் இறக்கி இருக்கிறாரு, அவரை போய் எதிரிங்கிறாங்க. அப்போ உன்னை ஏற்றுக்கிற, உன்னை மதிக்கிறவனாக இருந்தால் உன்னை மதித்து வர்றாங்க. நீ ஒட்டுமொத்த குரான் அவர் சொன்னதை தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்கும்போது நான் ஜிப்ரீலுடைய எதிரின்னு சொல்லிட்டு இப்படி உன்ட்ட வந்து அறிவுரை பெற வருவார்கள்னு எல்லாம் கேட்குறான். அதனால் இது வந்து அந்த மொழியுடைய ஒரு எழுத்துக்கு உள்ள இதில் பேச்சுக்கு உள்ள ஒரு முறைப்பொண்டு விளங்கிக்கிறணும். ஆனால் எழுதும்போது ஆர்டிக்கலுக்கு கட்டுரைகள் எழுதும்போது எழுத மாட்டாங்க யாருமே. எப்படி இது ஒரு ஆர்டிக்கலாக நான் எழுதுனேன், யாராவது இப்ராஹீமை அடித்தால் அடுத்த வரைக்கும் நான் போக முடியாது. எழுதுனா அடித்தா என்னடா செய்வேன் அதை சொல்லு. ஆனால் என்ன எழுத்தில் வந்து அந்த தோரணையை காட்ட இயலாதுல, சைகையை காட்ட இயலாதுல, அந்த குரலை உயர்த்தி சொன்னால் ஒரு அர்த்தம் வரும்ல, அதை எழுத்தில் படிக்க முடியாது. அதனால் எழுத்தாக எழுதும் பொழுது ஷரத்துக்குரிய ஜவாபை அப்படியே எழுதிவிட வேண்டும். பேச்சாக இருக்கும் பொழுது ஷரத்துடைய ஜவாபையும் சொல்லுவார்கள். சில நேரத்தில் ஜவாபை நீ புரிஞ்சிக்கன்னு விட்டுருவாங்க, ஷரத்தை சொல்லுவாங்க, ஜவாபை நீ தான் வழங்கிக்க என்று விட்டு விடுவார்கள். அதனால் இது ஒரு குரானில் ஒரு குறை மாதிரி என்ன செய்வாங்க, அறிவியினர்கள் வந்து கேள்விகளும் கேட்பாங்க விளங்காமல். அந்த இது எழுத்து வடிவில் வந்தது என்று நினைத்து கொண்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், குரானுக்கு எதிரானவர்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்க. அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் முன்னாடி பதில் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான எந்த வசனத்தை வச்சு கேட்டாலும் எழுத்து வேற பேச்சு வேற என்பது நீங்கள் என்ன செய்யணும், அவங்களுக்கு விளக்கணும். அப்போ இப்போ விளங்கிருச்சு அவங்களுக்கு. மண்கான அதுவன், யார் அதுவு என்றால் எதிரி, காணுங்கிறது நாக்கிசான பேழு, மண்ணுங்கிறது உள்ள இருக்கிறனால லமீர் உள்ளே இருக்கிறது. யார் ஆகிவிட்டானோ, அதுவன் ஹபர், காணவுக்கு என்ன வரும், ஒரு இஸ்மு ஒன்று வரும், ஒரு ஹபரு ஒன்று வரும். ஹபருக்கு நசபு வரணும். அதுவன் எதிரியாக ஆகிவிட்டானோ, யாருக்கு எதிரியாகிவிட்டானோ, லி ஜிப்ரீல, ஜிப்ரீலுக்கு எதிரியாக ஆகிவிட்டானோ, அதற்கு அது சரியல்ல. லா வஜ்ஹ லி அதாவத்திஹி, அவரை எதிரியாக்குவதற்கு நியாயமில்லை. அதான் ஜவாப் மறைஞ்சிருக்கிறது. ஏன் நியாயமில்லை என்றால் ஃபஇன்னஹு அவர் உண்ட ஜிப்ரீல் அவர் நஸ்ஸலஹு
இதைன்னு சொல்லி இங்கே ஒன்றும் சொல்லப்படலை. ஆனால் அது குர்ஆனை தான் குறிக்கணும். விளங்குறதுனால லமீர் போடுவாங்க. சொல்லப்படாட்டாலும் அது விளங்கும் என்று சொன்னால் நம்ம புரிஞ்சிக்கிற வேண்டியது. நஸ்ஸலஹுன்னா இதைனா இந்த வேதத்தை இறக்கினார். அலா கல்பிக்க உமது உள்ளத்தில் இறக்கினார். பிஇذنில்லாஹி அல்லாவின் அனுமதியோடு அவர் இறக்குகிறார். அவராக நான் தர்றதில்லை, அல்லாவுடைய அனுமதியோடு இந்த குர்ஆனை உனக்கு தந்திருக்கிறார். அதனால எதிரியாக இருப்பது நான் என்ன சரியில்லை, அவன் அல்லாவுக்கு தான் எதிரி, அது ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருந்தானே, ஆனால் அவன் அல்லாஹுக்கு தான் எதிரிங்கிற கருத்துப்பட இது வந்திருக்கிறது. இது ஒரு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் இதில் தெரிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த ஜிப்ரீலுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை சில தஃப்சீரில் விரிவுரையாளர்கள் ஜிப்ரீல்னா ஜிப்ரீல் இருக்குல்ல, ஜிப்ருன்னா அப்துன்ற அர்த்தமா, ஈல்னா அல்லான்ற அர்த்தமா. ஜிப்ரீல்ங்கிறது அல்லாவின் அடிமை, அப்துல்லாங்கிற ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்துடைய ஒரு சொல்லு என்று என்ன செய்வாங்க, ரெண்டு சொல்லாக அதை பிரித்து அதை சொல்லுவாங்க. ஆனால் ஜிப்ரீல்ங்கிறது இல்லை, அது அரபு சொல்லு இல்லை. அரபு சொல்லாக இருந்து ரெண்டு சொல்லுன்னு சொல்கிறாங்களே, ஜிப்ரீலுங்கிறது அப்துல்லா மாதிரியான், அப்துல்லா மாதிரி அர்த்தமே அதானா. ஜிப்ரு என்றால் அடிமை, ஈல் என்றால் அல்லாஹ், ஜிப்ரீல் அல்லாவின் அடிமை அப்படின்னு சொல்லி அந்த ஹிப்ரு மொழியில் உள்ள அர்த்தம்னு சொல்லி அது ஜிப்ரீலுங்கிறது ரெண்டு சொல்லுடைய இணைப்பு என்று சொல்வார்கள். ரெண்டு சொல்லுடைய இணைப்பு என்று சொல்வார்களே. ஆனால் இந்த ஜிப்ரீலுங்கிறது நம்ம கிராமர் பிரகாரம் பார்த்திங்கன்னா, இப்போ அப்துல்லான்னு இருக்குன்னு வைங்களேன், இந்த அதுக்கு உதாரணம். அப்துல்லாண்டு அந்த அரபி சொல்லாக இது இருக்குமே, ஆனால் அதை எப்படி நம்ம ஏராபு செய்வோம்? ஹாதா ஜிப்ரீலு, இவர் ஜிப்ரீல். ஹாதான்னா முப்ததா, ஜிப்ரீலுங்கிறது ஹபரு, இவர் ஜிப்ரீலு. ஜிப்ரீலில் எங்கே ரஃபு செஞ்சுருக்குறோம்? ஜிப்ருங்கிறதுல செஞ்சுருக்கிறோமா, லாமில் செஞ்சுருக்கிறோமா? இந்த ஜிப்ரில் இருக்குது, ஜிப்ருங்கிற ரேயில் செய்கிறோமா, லாமில் செய்கிறோமா? ரஃபு லாமில் செய்கிறோம். அப்போ லாமில் ஏராப்பு செஞ்சோம்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்லு தானே அர்த்தம். இது ஜிப்ருக்கு தனி இதாக இருந்தால் ஜிபுரில் கொண்டு ரஃபு செஞ்சுருக்கணும். அதான் ஜிபுரு ஈல் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் ஹாதாங்கிறது முப்ததா இருக்குது, ஜிப்ரீல் ஹபருங்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த ஹாதா அப்துல்லாவை பாருங்கள். ஹாதா இவர் அப்துல்லா, ரஃபு எதில் செய்கிறோம்? அல்லாஹ்வில் செய்யலை, அப்துல்ல செய்கிறோம். அப்துல்லான்னு இலாஃபத்து பண்ணிட்டோம்னு சொன்னால் முலாஃபில் தான் ஏராப்பு செய்யணும், முலாஃபி இலைக்கு அது ஜர்ரு தான் செய்யணும். அப்போ ஹாதா அப்துல்லாஹி அப்துல்லாஹூண்டு அங்கே ரஃபு செய்யலை. எங்கே ரஃபு செய்கிறோம்? முதல் பகுதியில் இலாஃபத்து செய்யப்பட்டதுடைய முதல் பகுதியாக இருக்கக்கூடிய முலாஃபில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ரஃபு செய்கிறோம். அப்போ இது இவங்க சொல்கிற மாதிரி இது ஜிப்ரீல், ஜிப்ரு வேற ஈல் வேறையாக இருக்குமே. ஆனால் ஹாதா ஜிபுரு ஈலின்னு சொல்லணும். அப்படி சொல்லப்படலை. ஜிப்ரங்கிறது ஜிப்ரேண்டே இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த லாமில் தான் எல்லா மாற்றமும் வருது. அதுக்கப்புறம் ராய்த்து நான் பார்த்தேன், ஃபேலு ஃபாயிலு அதில் அடங்கிருச்சா. யாரை பார்த்தேன்? ஜிப்ரீலை பார்த்தேன். மஃபூலுக்கு நசபு லாமுக்கு வந்திருக்கிறது. எதுக்கு வரல? ஜிப்ரீல அதில் இயற்கையாக ஃபத்தக இருக்குது. ஆனால் நசபு எங்கே வருது? ஜிப்ரீல லூ என்று இருந்தது ல என்று மாறி இருக்கிறது. அதே மாதிரி அப்துல்லான்னு சொல்லும்போது ராய்த்து அப்தல்லாஹி, இங்கே தான் நசபு செய்கிறோம். அப்போ இதை எப்படி செஞ்சுருக்கணும்? அவங்க சொல்கிறபடி ஜிப்ரு ஒன்று ஈல் ஒன்றுன்னு சொல்வார்களே. ஆனால் ராய்த்து ஜிப்ரீலி அப்படி சொல்லணும், அப்துல்லாஹி மாதிரி. அப்படி இல்லை. அல்லது ஜருடைய எழுத்தை சேர்க்குறோம், லி ஜிப்ரீல லி ஜிப்ரீலங்கிறோம். ஜிப்ரீன்ற ரேயில் ஜரு செய்யலை. இவருங்கதா லாமில் தான், லாமில் இது வேற்றுமொழி பேராக இருக்கிறதுனால லாமில் இப்போ ஜர் வராது. சரியா? அது அப்போ தான் அப்துல்லாஹிங்கிறோம். அப்துல்ல தாலில் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஜர்ரு செய்கிறோம். அல்லாஹ்வுல உள்ள ஜர்ரு இலாஃபத்தினால உள்ள ஜர்ரு. சரி. அப்போ இந்த வார்த்தை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில ஆளுக்கு அரபிமா அல்லாவின் அடிமை அப்படிங்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு பேர், அவ்வளோதான். அப்போ ஜிப்ரீல் இதன் மூலம் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஹிப்ரு மொழி தான் முதல் மொழியாக இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய மொழி ஹிப்ருன்னு சொல்ல வர்றாங்க.
அல்லாஹ் இந்த மொழியெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஹீப்ரு மொழி அந்த மொழியெல்லாம் எப்போ உண்டாகுது? மனிதர்கள் படைக்கப்பட்டு அவங்க பல்கி பெருகி வளர்ந்த பிறகு தான் எது வருது? மொழிகள் ஒவ்வொன்றா உருவாகிறது. அந்த மனித குலத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். அவருக்கு பேர் அல்லாஹ் வச்சுருக்கிறான். அது எந்த ஒரு மொழின்னு உங்களுக்கு சொல்ல, எந்த மொழியிலும் இது அடக்கக்கூடாது. ஜிப்ரீலுங்கிற வார்த்தையை அல்லாஹ் வந்து அந்த அந்த ஒரு மாணவருக்கு பேர் ஜிப்ரீல்னு வச்சுக்கிட்டான். அது ஒரு பேராக இருக்கிறனால தான், அரபியில் வராமல் இருக்கிறனால தான் லீ ஜிப்ரீல லீ வந்து கூட ஜர்ரு வரல. இந்த ஜர்ரு வராமல் இருக்கிறத என்ன காட்டுது? இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சொல்லு, ஜிபுரு வேற ஈல் வேறன்னு என்ன செய்யக்கூடாது? பிரிக்கக்கூடாது. இது ஒரு அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். இதில் வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இதில் என்ன அறிந்துக்கணும்னா, அந்த குரானை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டால், முதல்ல இந்த பாடத்தில் ஆரம்பத்தில் வெறும் அர்த்தம் மட்டும் சொல்லிக்கிட்டு வந்தோம் இந்த குரான் பாடத்தில். அடுத்து என்ன செஞ்சோம்? கொஞ்சம் நகு சர்ஃபுலாம் முடிந்த பிறகு அதை கலந்து சொன்னோம். இப்போ அதெல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு இனி வர வசனங்கள் என்ன செய்வோம்னு கேட்டால், இதில் வரக்கூடிய கூடுதல் சந்தேகங்கள் அதுகளையெல்லாம் தெளிவுபடுத்துகிற விஷயங்களையும் சொல்லணுங்கிற அடிப்படையிலே தான் இதெல்லாம் கூட இப்போ சொல்கிறோம். சரியா? இப்போ இன்னொரு விஷயம் அறிந்து கொள்வது என்னென்னு கேட்டால், குரான் வந்து பல இடங்களில் லிசானின் அரபியின் முபியின் தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டது. குரானில் பல இடங்கள் அப்படி இருக்கிறது. குரானை பற்றி குரானை என்ன சொல்லுதுன்னு கேட்டால், பிலிசானின் அரபியின் முபீன், அரபி மொழின்னு மட்டும் சொன்னாமல் முபீன்னா தெளிவான அரபு மொழியில் இது அருளப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை வைத்து கொண்டு இந்த இஸ்லாத்தை விமர்சிக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ஜிப்ரீல் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, மீகாயில் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க, இஸ்ராயில் மாதிரி எடுத்துக்கிடுவாங்க. இந்த மாதிரியான சொல்லை எடுத்துக்கிட்டு இது அரபியா, தெளிவான அரபின்னு குரான் சொல்கிறது, அரபி அல்லாத சொற்கள்லாம் குரானில் நிறைய இருக்கிறது அப்படின்னு என்ன செய்வாங்க? வாதம் பண்ணுவாங்க. இது ஜிப்ரீலுக்கு மட்டும் உள்ள பதில் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது, குரானில் வந்து பிற மொழி சொற்கள் இருக்கிறது. ஆனால் குரான் சொல்லுகிறது தெளிவான அரபின்னு சொல்லுது. தெளிவான அரபின்னா பிற மொழி சொல் வரலாமா? இதெல்லாம் வந்து மேற்கத்திய உலகம் இஸ்லாத்துக்கு எதிராக செய்கிற விமர்சனங்களில் வைக்கிற வாதங்கள். அப்போ குரானில் வேற்றுமொழி சொல்லி வந்திருக்கிறாங்கல்ல, இதுக்குரிய ஆன்சரையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் வேற்றுமொழி சொல்லி இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னு கேட்டால், இப்போ நம்ம தமிழை எடுத்துக்கிடுவோம். இந்த தமிழ் மொழியில் உள்ளதை நம்ம தமிழில் உள்ள ஆட்களை வந்து தமிழில் பேரை வச்சுக்கிடுவோம். தமிழில் இட்லி, ரொட்டி, சப்பாத்தின்னு பேர் வச்சுக்கிடுவோம். இந்திய தமிழுக்கு வெளியே உள்ள மக்கள் என்ன செய்வாங்க? அவங்க நபர்களுக்கு ஒரு பேரை வைப்பாங்க. அந்த பேரை நம்ம குறிப்பிட வேண்டியிருக்குன்னு சொன்னால் அப்படி தானே சொல்லணும். இப்போ ஜோ பைடன் அமெரிக்க அதிபராக இருக்காருன்னா ஜோ பைடன் வந்தார்னு சொல்கிறோம். இது தமிழா இல்லையா? ஜோ பைடன் வந்துருச்சு, ஆங்கில எழுத்து வந்துருச்சு, அதனால் தமிழ் இல்லைன்னு சொல்லுவோமா? அரபி மொழி, தெளிவான அரபி மொழிங்கிறதுக்கு அர்த்தம் எங்களுக்கு விளங்கலை. அந்த சொற்கள் வந்து சில ராக்கெட்டு அது மாதிரி சில பொருள்கள் ஆங்கிலத்தில் தான் வச்சுருக்கான். கணினிலாம் இப்போ பிள்ளை லேசாக சொல்லிக்கிறோம், கம்ப்யூட்டர் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மவுஸுண்டு எலின்ற நம்ம என்ன செய்கிறது இல்லை, சொல்கிறது கிடையாது. அப்போ மவுசு ஒன்று வாங்கி வா, இது தமிழா என்ன? இது என்னது? தமிழ் தான் இது. ஆனால் மவுசு தமிழாண்டா இல்லை. அதாவது சில ஆட்களுக்கு பேர் அந்தந்த மொழியில் வச்சுருப்பாங்க. வணங்குதா? சைனாக்காரன் சைனா பாஷையில் வச்சுருப்பான். ஜிங்பிங் வந்தார்னா ஜிங்பிங் வந்தாருங்கிறியப்பா, என்னப்பா சைனா பேசுகிறேன்னா சொல்லுவோம். அது வந்து வேற்றுமொழி சொல்லு தான் இருக்குது, வேற்றுமொழி சொல்லு. அப்போ பிற மக்களுடைய பெயர்கள் எல்லாம் அவங்கவுங்க மொழியில் தான் இருக்கும். அதை டிரான்ஸ்லேட் பண்ணிங்க கொண்டாந்து சொன்னீங்கன்னு வைங்க, நீங்கள் அவரை தான் சொல்கிறீங்கன்னு வழங்க முடியாது, அப்படி ஆயிரும். இப்போ நம்ம உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஜோ பைடன் இது ஒரு சொல்லு. ஜோ பைடன் வந்து விளாடிமிர் புதினை ரஷ்யாவில் சந்தித்தாருங்கிறோம். இந்த சந்தித்தார் மட்டும்தான் தமிழ். ஜோ பைடன் விளாடிமிர் புதினை ரஷ்யாவில் சந்தித்தாருங்கிறோம். இந்த 4 சொல்லு. இந்த 4 சொல்லில் வந்து சந்தித்தார் மட்டும்தான் தமிழ். மீதி 3மே வெவ்வேறு, ஒன்று ரஷ்யா பாஷை, ஒன்று ஆங்கில பாஷை, அப்படி வச்சுருக்குறோம். அப்போ இது தமிழா இல்லையா?
இதை சொன்னால் தமிழ் பேசுகிறவன் விளங்கிடுவானா வழங்க மாட்டானா? விளங்கிடுவான். ஆனால் 75% வேறு பாஷை இருக்குது, 25% தான் நம்ம தமிழ் பாஷை இருக்குது. ஆனாலும் இந்த 4 சொல்லையும் வைத்து நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டால் இவன் தமிழ் தான் பேசுகிறான்னு சொல்லுவோமே தவிர, ஏன்னா தமிழனுக்கு விளங்கிட்டால் தமிழ் தானே. தமிழ் கிராமத்தில் போய் சொன்னால் கூட விளங்கிருமே இது. அப்போ தமிழில் பேசுகிற தமிழ் மக்கள் விளங்கிட்டாங்கன்னா தமிழ்னு தானே அர்த்தம். அப்போ அப்போ ஏன் தெளிவான அரபின்னா அப்போ என்ன தான் அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அந்த கிராமர் இருக்கிற இலக்கணம் அதுக்கு அந்த வேற்றுமொழி சொல்லல் கட்டுப்படணும். ஜோ பைடன் ஏழுவாய் அப்படி இருக்குது. விளாடிமிர் புத்தின் நை ஐ போடுறீங்கல்ல, தமிழுடைய இலக்கணத்தை அங்கே பொறுத்துறீங்க. எதுக்காக நீ இப்போ செய்யப்படும் பொருளை மஃபூல் சொல்லும் பொழுது ரஷ்ய அதிபர் புட்டின் நைன்னு ஐ போடுறீங்கல்ல, இப்போ தமிழ் ஆக்கிவிட்டேன். இப்போ விளங்குதா? ரஷ்யாவில் அந்த இல் போடுறீங்கல்ல, அது தமிழ் தானே. அப்போ தமிழ் இலக்கணத்துக்கு உட்பட்டு வேற்றுமொழிகளை பயன்படுத்தினால் அது என்ன இல்லை, தமிழ் இல்லைன்னு ஆகாது. ஏன்னாட்ட வேற்றுமொழி பயன்படுத்தப்படாத ஒரு பாஷையும் உலகத்தில் கிடையாது. எந்த ஒரு பாஷையை இப்போ தமிழ்நாட்டில் நான் போகிறேன், என்னை விட்டுருக்கு, நம்ம அரபி பேர் வச்சுருக்கோமா, ஒரு ராமசாமி போகிறான், அமெரிக்காவுக்கு போகிறான். அப்போ ராமசாமி வந்தான்னு ஆங்கிலத்தில் அவன் சொல்லும்போது ராமசாமின்னு தானே சொல்லுவான். நான் ராமசாமி தமிழில் பேசுகிறேன்னு சொல்லுவானா, ஆங்கிலன்னு விளங்கிடுவானா? அவன் ராமசாமிங்கிற சொல்ல பார்க்க மாட்டான். எந்த கிராமரில் எந்த இலக்கண அடிப்படையில் அந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. அதனால் இப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும், இது மாதிரி நிறைய எல்லா பாஷையிலும் இருக்கு. குரானில் வேற்றுமொழி சொல்லி வந்தாலும் அந்த வேற்றுமொழி சொல்லில் என்ன செய்யணும், அரபி இலக்கணப்படி தான் வருது. ஜிப்ரீல இது வேற்றுமொழி சொல்லுக்கு நசபு ஜர்ரு தான் செய்வோம், ஜர்ருக்கு பதிலாக நம்ம பத்தக்கு தான் வைக்குவோம்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரபி மொழி லாம சேர்க்குறோம் கொண்டு போய் ஜிப்ரீலுக்கு அந்த உக்குங்கிறது இன்னொரு ஜிப்ரீலுக்கு உள்ளது உக்குங்கிறதுக்கு பதிலாக இங்கிலீஷில் உள்ளதை கொண்டு போய் போட்ட முடியாது. அப்போ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால் இது தெளிவான அரபி தான். தெளிவான அரபின்னா அரபியுடைய இலக்கணத்துக்கு உட்பட்டு என்ன செய்யும், வேற்றுமொழி சொற்கள் பயன்படுத்தப்பட்டாலும் அந்த அரபி இலக்கணத்துக்கு உள்வாங்கி தான் அது இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது தெளிவான அரபி தான். அப்படி இருந்துச்சுன்னா தெளிவான தமிழ் தான். அப்படி இருந்துச்சுன்னா தெளிவான ஆங்கிலம் தான். எல்லா பாஷைக்கும் உள்ள ஒரு பொது நியது இது தான். அந்த அடிப்படையில் தான் வேற்றுமொழி சொற்கள் இருக்கிறது. இது தெளிவான அரபிங்கிறதுக்கு மாற்றம் கிடையாது. சில நேரத்தில் எல்லா சொல்லுமே தமிழாக இருக்கும், ஆனால் அது தெளிவான தமிழ்னு சொல்ல மாட்டோம். நீங்கோ எங்கேருந்து வர்றீங்கன்னு சொல்கிறோம். நீங்கோங்கிறது தமிழ் தான். இதுதான் தமிழ் இல்லை. எல்லா சொற்களும் நீங்கள்னு சொல்லாமல் நீங்கோ எங்கேருந்துன்னு ஒரு சொல்லாக இருக்குது. இல்லை எங்கிட்டு போறிய இப்படிலாம் பேசுகிறோம்ல, இதெல்லாம் எல்லாமே தமிழ் சொல்லுதானே. ஆனால் இது தமிழ் கிடையாது. தமிழ் தெளிவான தமிழ் கிடையாது, கொச்சை தமிழ் இது. அது மாதிரியான கொச்சை வார்த்தைகள் குரானில் கிடையாது. குரானில் நம்ம பேச்சு வழக்கில் பேசிக்கிறோம்ல, இது எம்புட்டுண்டு விலை எவ்வளோன்றது எவ்வளவுன்ற இருக்கிறது சரி, எம்புட்டுண்டு கேட்போம், எங்கிட்டு போறியேன்னு கேட்போம். இதெல்லாம் கொச்சை தமிழ். இந்த மாதிரி கொச்சை தமிழுடைய சொல் குரானில் இருக்குமான்னா, அரபி சொல் இருக்குமான்னா இருக்காது. அப்போ தெளிவான அரபி என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், பிறமொழி சொற்கள் இருக்கும், எல்லா மொழியிலும் இருப்பது போல் இருக்கும். இருந்தாலும் அது அரபி இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு அது இருக்கும். அப்படி இருந்தால் அது தெளிவான அரபி என்பதற்கு முரண் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அந்த தமிழ் மொழியிலே உள்ள சொற்களாக இருந்தால் கூட கொச்சையாக நம்ம பேசுகிறோம்ல, மாஃபீமா. இங்கே அரபு நாட்டுக்கு போனீங்கன்னா சாப்பிட்டியானா மாஃபின்னா என்ன, அதுக்கு மீனிங் இருக்கா? மாஃபின்னு முதல் சொல்லலாமா? ஃபீங்கிறது தனியாக ஒரு சொல்லில் சேராமல் தனியாக வருமா? சாப்பிட்டியானா மாஃபிமாங்க இல்லைன்னு அர்த்தமாக அதுக்கு. இது அரபி தான், ஆனால் இது கொச்சை அரபி. இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான இதெல்லாம் இதில் இருக்காது, குரானில் இருக்காது. அப்போ குரான் தெளிவான அரபி என்பதற்கு இதெல்லாம் மாற்றம் என்று ஒரு கேள்வி எழுப்புவார்கள் என்று சொன்னால், நீங்கள் இது கூர்மையாக இந்த வசனத்தில் எழுப்புவாங்கன்னு சொல்ல, எந்த வசனத்திலேயே எழுப்புவாங்க. எங்கே எல்லாம் வேற்றுமொழி சொல் வருகிறதோ அதை வச்சுக்கிட்டு தெளிவான அரபியா, இதுதான் தெளிவான அரபியா, அரபியில் இந்த வார்த்தையை காட்ட இயலுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், இதை புரிய வைக்கணும். சரியா? இது ஒரு விஷயம்.
அதே மாதிரி வந்து இந்த வேற்றுமொழி சொற்களை பயன்படுத்தும் பொழுது அதை வந்து என்ன செய்வதாவது நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ஜிப்ரீல் என்றும் இருக்கிறது, ஜிப்ரஈல் என்றும் இருக்கிறது. இப்படி ஒரு சொல்லு தான் இது பல விதமாக பயன்படுத்தப்படுது சொன்னோம்ல, அன்றைக்கி சொல்லும்போது உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இப்படி ஜிப்ரீலு ஒன்று, ஜிப்ரஈலு ஒன்று, ஜிப்ராஈலு ஒன்று, ஜிப்ராஈலு ஒன்று, இப்படி இருக்குது. இது இந்த இத்தனை விஷயத்துலையும் சில இடங்களில் குர்ஆன் ஹதீஸில் வந்து ஜிப்ரீல் வருது, சில இடங்களில் ஹதீஸுகளில் வந்து ஜிப்ரஈல் வருது, சில இடங்களில் ஜிப்ராயில்னு வருது. அப்போ இதை வைத்துக்கொண்டு என்ன செய்வார்கள்னு கேட்டால் ஒரு சொல்லி முரண் மாற்றி மாற்றி சொல்கிறது. எப்படி சொல்கிறது? ஒரு ஆள் தானே ஒரு ஆளுடைய பேர் ஒரு மாதிரி தானே இருக்குன்னு, ஒரு தடவை வந்து ஜிப்ரீலுங்கிற ஒரு தடவை ஜிப்ராயிலுங்கிற முரணாக இருக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க, அதுலேயும் ஒரு கேள்வி கேட்பாங்க. பிறமொழி சொற்களை பயன்படுத்தும் பொழுது யூனிஃபார்மாக இருக்காது, ஒரே விஷயத்தையே 2-3 வகையாக பயன்படுத்துகிற மாதிரி எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் வரும். அதை வைத்து கொண்டு ஜிப்ரீல்னு சொல்கிறான், ஒரு இடத்துல ஜிப்ரீலுங்கிறான், என்னையா அது எதையா சரி, அது சரிண்டா அது தப்பு தானே, இது சரிண்டா அது தப்பு தானே அப்படின்னு ஒரு வாதத்தை கேட்பார்கள், கேட்கிறார்கள். அப்படிலாம் கேட்குறாங்க, முஸ்லீம் அல்லாஹ்கள் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு பதிலை தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஏன்னு கேட்டால் வேற்றுமொழி சொற்களை வந்து நம்ம மொழிக்கு மாற்றும் பொழுது என்ன செய்வோம்னு கேட்டால் நம்ம ஸ்டைலுக்கு வித்தியாசமாக மாற்றியும் பேசுவோம். பல ஸ்டைலில் உதாரணமாக நமக்கு பிரபலமான இப்போ உள்ள ஒரு சொல் வந்து உக்ரைன் ஒரு நாடு இருக்குது. இந்த உக்ரைன்கிறதை பற்றி பேசும் பொழுது ஒரு தடவை உக்ரைன் என்று நான் பேசுவேன், இன்னொரு தடவை உக்ரைன் என்று நான் பேசுவேன், ஒரு தடவை யுக்ரைன் என்றும் பேசுவேன், ஒரு தடவை யுக்ரைன் என்றும் பேசுவேன். ஒரு பேப்பர்லேயே 4 விதமாக எழுதுவான், ஒரு பேப்பரில். ஏன்னா 4 விதமாக அதை நம்ம அதை எப்படி சொல்கிறோன்னு தெரியாமல் அந்த பாஷக்காரன் ஒழுங்காக சொல்லிட்டு போயிடுவான். நம்ம தமிழுக்கு கொண்டு வரும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பிபிசி செய்தியை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா யுக்ரைன்னு போடுவான், தினத்தந்தி எடுத்து பார்த்தீங்கன்னா உக்ரைன்னு போடுவான். யூவா ஊவாடான்னு கேட்க முடியுமா? அதை வேறு மொழி சொல்லு, அது எங்கள் மொழிக்கு வரும் பொழுது இருவிதமாக மக்கள் என்ன செய்கிறான், உக்ரைன்பாங்க, உக்ரைன்பாங்க, யுக்ரைன்பாங்க, யுக்ரைன்பாங்க. ஒரு 4 விதமாக போச்சு. ஒரு நாட்டுடைய பேரை வேற்றுமொழியிலேருந்து நம்ம தமிழில் கொண்டு வரும் பொழுது 4 வகையாக சொல்கிறாங்க. 4ல் எதையும் தப்புன்னு சொல்ல மாட்டோம், இது சரியா அது சரியான்னு கேட்க மாட்டோம். ஏன் 4 விதமாக மக்கள் அதை உச்சரிக்கிறாங்க, அவரை புரிஞ்சுக்கிறாங்க. யுக்ரைன்கிற ஒரு நாட்டை தான் குறிக்கி விளங்கி கொள்வார்கள் அப்படின்னு இருக்குமே. அதனால் இது முரண்டு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன் வேற்றுமொழியில் வரும் பொழுது பல வடிவங்கள் எடுப்பது எல்லா மொழிக்கும் உள்ளது. எல்லா மொழிக்கும் என்ன செய்கிறது, இது உரியது. பெட்ரோல்மா அமெரிக்காக்காரன், அதே அரபுக்காரன் பெத்ரோல்மா, ஒருத்தன் பித்ரோல்மா, அந்த டானா கிடையாதுல்ல. அதனால் என்ன செய்ய போல் 2-3 டிஃப்ரெண்ட் வரும். அந்த மாதிரி அந்த மக்கள் வந்து ஜிப்ரீலுங்கிறத இப்படியும் சிலர் பேசி கொண்டு வந்தார்கள், அப்படியும் அவரை பேசி கொண்டு வந்தார்களா. அந்த 2 விதமாகவும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த அல்லாஹ் ஒரு சொல்லும் அந்த 2 விதமாக அது பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள். இது ஒரு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்தது இப்போ அடுத்து வந்துடுவோம். மண்கான அதுவும் சரி, நஸ்ஸலஹு அலா கல்பிக்கு பிதுன்னு இல்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு உன்னுடைய உள்ளத்தில் அவர்தான் இதை இறக்கினார். சரி, முசத்திகன், இந்த முசத்திகன் என்றால் உண்மைப்படுத்தக்கூடியது. இது சதக்க என்பதிலிருந்து ஃபஅல வசன் வந்து சத்தக்க. சதக்கண்டா உண்மை சொன்னான், சத்தக்கன்னா உண்மைப்படுத்தினான். அப்போ சத்தக்கவுடைய இஸ்முல் ஃபாயில் என்ன? முசத்திகுன். சத்தக உண்மைப்படுத்தினான், முசத்திகுன் உண்மைப்படுத்தக்கூடியவன் அல்லது உண்மைப்படுத்தக்கூடியது. மனுஷனை சொன்னால் உண்மைப்படுத்தக்கூடியவன், மனிதன் அல்லாத பேசணும்னா உண்மைப்படுத்தக்கூடியதும். அப்போ முசத்திகுன் என்றால் உண்மைப்படுத்தக்கூடியது. இதுக்கு வந்து ஏன் நசு பண்ணியிருக்கிறோம் முசத்திகன் என்று கேட்டால், இது வந்து ஹால்னு ஒன்று என்ன படிச்சிருக்கிறோம். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனுடைய நிலைமை எப்படி இருக்கிறதோ அதை சொல்வதாக இருந்தால் அதை ஹால் என்று சொல்வார்கள். இப்போ ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். எந்த நிலையில் வந்தான்? ராக்கிபன், வாகனத்தில் ஏறி வந்தான்
அல்லது மாஷியன் நடந்தவனாக வந்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செயல் நடக்கும் பொழுது அந்த செயலை நிகழ்த்துறவன் இருக்கிறான்ல, யாரை பற்றி பேசுகிறோமோ அவன் எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை சொன்னால் அது ஹால் என்று சொல்வார்கள். அதுக்கு நசபு செய்யணும். இது முன்னரே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஹாலுடைய பாடத்தில். ஹால்னா அந்த ஹால் இல்லை, வினை சொல்ல வரும்ல ஹாலு, நிகழ்காலம், அந்த ஹால் கிடையாது. நஹுவில் வரும்ல, சர்ஃபில் ஒரு ஹால் இருக்குது, நஹுவில் ஒரு ஹால் இருக்குது. சர்ஃபில் ஹால் என்னது? செய்தான் என்றால் சென்ற காலம், செய்வான் என்றால் வருங்காலம், செய்கிறான் என்றால் நிகழ்காலம். ஹால் ஒரு வினை சொல்ல நிகழ்காலத்தை குறிக்கிறதுக்கு ஹால் என்று சொல்லுவோம். இது சர்ஃபில். நஹுவு படித்தோம்ல, ஒரு சொல்லோட ஒரு சொல் இணையும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பேசுகிறோம்ல, அந்த பேசுகிறதுல அந்த துறையில் ஹால்னா வேறு அர்த்தம். ஹால்னு சொன்னால் நிலைமை. ஒரு காரியம் நிகழும் பொழுது அதை நிகழ்த்துறான்ல, அவன் எந்த நிலையில் இருந்தான் அந்த நிலையை சொல்வதற்கு என்ன செய்வாங்க? ஹால்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குர்ஆனை உன் உள்ளத்தில் இறக்கிட்டார். இந்த குர்ஆன் எந்த நிலையில் இருக்கிறது? முசத்திகன், உண்மைப்படுத்தக்கூடியதாக. இந்த அவருக்கு அந்த முகமதுக்கு அருளப்பட்ட குர்ஆன் எப்படி இருக்குன்னு கேட்டால் முசத்திகன், மெய்ப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னாட்டா உன் வேதத்துலேயும் ஆகிரத்து, சொர்க்கம், நரகம், நபிமார்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவன் இருக்கான், அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் உண்மைப்படுத்துகிறது. நீனா உண்டாக்கி கொண்டதை தவிர அல்லாஹ்வால் அருளப்பட்ட விஷயங்கள் அப்படியே என்ன செய்கிறது? இந்த குர்ஆன் முந்தைய வேதங்களில் உள்ளதை உண்மைப்படுத்துது. அப்போ உண்மைப்படுத்தும் நிலையில் அது வருது. நஸலஹு அலா கல்பிக்க, நஸலஹுன்னா அதை எதையே குர்ஆனை, அந்த ஹூக்கு தான் இது ஹாலு. உண்மைப்படுத்தும் நிலையில் எது இருக்கிறது? எதையை ஜிப்ரீல் கொண்டு வர்றார் அது இருக்கிறது. முசத்திகன் என்பது உண்மைப்படுத்தும் நிலையில் இறக்கினார். எதை உண்மைப்படுத்துது? லீமா பைன எதைஹி. இந்த மா பைன எதைஹிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம விளக்கிட்டோம். என்ன விளக்கியிருக்கிறோம்? நேரடி அர்த்தம் எதுண்டா கை. எதைனி என்றால் ரெண்டு கை. அதில் அவனுடைய ரெண்டு கைன்னு சொன்னால் எதைஹின்னு எடுத்துருவோம். எதைஹி ரெண்டு கை, அதான் அர்த்தம். பைன எதைஹி என்றால் கைகளுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். அதான் அசல் அர்த்தம். ஆனால் இதை எதுக்கு பயன்படுத்துவார்கள் என்று கேட்டால், நமக்கு முன்னால் உள்ளது இருக்குல்ல, காலத்தால் முந்தியது அல்லது இடத்தால் முந்தியது, அதனுடைய அர்த்தமாக மாற்றிட்டாங்க. அவன் முசத்திகன், உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. லிமா பைன எதைஹி, தனக்கு முன் உள்ளவற்றை, தனக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து கைகளுக்கு இடையில் அர்த்தம் செய்யக்கூடாது. அது அசல் அர்த்தம் அதுதான். ஆனால் அந்த அசல் அர்த்தம் இதை பற்றி முன்னாடி விளக்கியிருக்கிறோம். இதே மாதிரி வாசகம் முன்னாடி வந்திருக்கும்போது விளக்கியிருக்கிறோம். அதனால் கைகளுக்கு இடையில் பைன் ஐதீக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்னால் அர்த்தம். கைக்கு இடையில் உள்ளது முன்னால் தானே இருக்கும். அந்த ஒரு கருத்து இலக்கியமாக அதை சொல்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ லிமா பைன எதைஹி, தனக்கு முன் உள்ளவற்றை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு நல்லா முடிக்கிறான். தொடர்ச்சியை நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு பார்ப்போம்.